ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 காலமில் இருக்க டேட்டாவை பேஸாக வச்சு நம்ம வந்து லுக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஷீட் வச்சுருக்கேன். ஒரு ஷீட் வந்து மெயின் டேட்டா மாரி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், டிஸ்ட்ரிக்ட் கோட் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டேட்டா. இப்போ ஷீட் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் நேம் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் 2 காலமையும் வச்சு எப்படி வந்து லுக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும்னா டிஸ்ட்ரிக்ட் கோடு வேணும். ஆனால் வந்து இந்த 2 காலமை வந்து பேஸாக வந்து லுக்கப் பண்ணி நமக்கு இந்த 2 காலமை மேட்ச் பண்ணி நமக்கு இந்த ரிசல்ட் வரணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கடலூர் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அப்புறம் சித்தூர் இதுக்கும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் இந்த டிஸ்ட்ரிக்டோட நேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடுங்கிறது எல்லாமே ஃபுல்லாக தப்பாக தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திண்டுக்கல், தருமபுரி இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ மிஸ்டேக்காக இருந்தாலும் ஆனால் நம்ம எப்படி லுக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் கூகுள் ஷீட்டில். இது எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆப் ஸ்கிரிப்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணுங்க. இதுமாதிரி ஓப்பன் ஆயிரும். இதை எரேஸ் பண்ணிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கஸ்டமைஸ் பண்ணணும்னா இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எதுவுமே எடிட் பண்ணாதீங்க. இதில் வந்து சோர்ஸ் ஷீட் நேம் அப்படின்ட்டு இருக்குல்ல, நீங்கள் எந்த ஷீட்டில் அந்த கூகுள் ஷீட்டில் எந்த ஷீட்டை வந்து நீங்கள் வந்து மெயின் ஷீட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த ஷீட்டோட நேம் நமக்கு அதில் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மெயின் ஷீட்டுங்கிறத நான் வந்து ஷீட் 1 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அதுமாரி 2 மேட்ச் அப்படின்னா நீங்கள் எந்த ஷீட்டை வந்து மேட்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஷீட்டோட நேம். இப்போ நான் ஷீட் 2 வந்து மேட்ச் பண்ண போகிறேன். அதனால் ஷீட் 2 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் சோர்ஸ் ஃபேமிலி காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் பார்க்காதீங்க. சோர்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த டேட்டா வந்து மெயின் டேட்டாவோ கரெக்டாக இருக்கக்கூடியது இதை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து காலம் ஏங்கிறது வந்து 1. அதனால் நான் இங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். உங்களோடது சோர்ஸஸ் காலம் வந்து எதில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2வது காலம் வந்து இது 2வது மேட்ச் பண்ணக்கூடிய காலம். அதுவும் நீங்கள் நான் 2ன்னு வச்சுருக்கேன். அதனால் இந்த 2 நீங்கள் கொடுத்துங்க. உங்களோட ஷீட்டில் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் 3வது காலமில் எந்த டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அது வந்து 3வது காலம். இப்போ இந்த 3வது காலம் இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரணும். அதனால் இதை நான் கொடுத்துருக்கேன். அதேமாரி டார்கெட் ஷீட்டில் எதை நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சை தான் மேட்ச் பண்ணுவோம். அப்போ அதேமாரி இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு அதேமாரி இங்கே ஃபஸ்ட்டு காலமில் இருக்க மாரி இந்த லுக்கப் பண்ணக்கூடிய எதுவும் வச்சுருக்கேன். அதேமாரி பி காலமில் இங்கே என்ன இருக்கோ அதே தான் வந்து இங்கே பி காலமில் லுக்கப் பண்ணுற மாரி இந்த ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் டார்கெட் அவுட்புட் காலம்ங்கிறது உங்களுக்கு எந்த காலமில் வந்து உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அந்த காலமோட நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா 1, பி காலம்னா 2, சி காலம்னா 3. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து சி காலம் தான் வரணும். அதனால் நான் இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். இவ்வளோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாங்க, இதை மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். நீங்கள் பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸுங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு போட்டு அன்டைல் ப்ராஜெக்ட் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இதில் வரும். ஓகே கொடுத்துருங்க. கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்னு வந்திருக்கு, எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஷீட்டில் போய் பார்த்தா தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல எல்லா வேல்யூமே வந்துருச்சு கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன 3 மெயின் ஷீட்டில் காலம் சியில் என்ன ரிசல்ட் வரணும்னு நினச்சோமோ அது எல்லாமே இதில் வந்திருக்கு. ஆனால் இது நீங்கள் நினைக்கலாம் இது நம்பராக இருக்கே, இது என்ன கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஷீட் 1ல் வந்து பக்கத்தில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நோரும் பாருங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் பாருங்க கரெக்டாக தான் இருக்குது. இந்த நேம் இது வந்து நம்ம வந்து அந்த ஷீட்டில் கொடுக்கல. இந்த ஷீட்டில் கொடுக்காதனால அது வந்து அப்டேட் ஆகலை. அதனால் கொடுத்த வரைக்கும் தான் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இருந்தாலுமே வந்து அதை லுக்கப் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட ஸ்பெஷலே. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு ரெண்டு இதை வந்து ஆட் பண்ணுவோம். இதில் இதுக்கு வந்து டேட்டா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம், இது மட்டும் நம்ம வரக்கூடாது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிசல்ட் இது வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் இந்த ப்ராஜெக்டில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் என்னவோ அது வந்து இதுலையுமே எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம ரன் பண்ண தேவையில்ல. நம்ம வேல்யூ வந்து ஃபீட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் வர மாரியும் பண்ணலாம். ஸ்கிரிப்ட்லேயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதில் உள்ளே போங்க ஸ்கிரிப்டுக்குள்ளே, இதில் வந்து ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்ரிகர்னு கொடுங்க. கொடுத்துட்டு இது எல்லாமே இப்படியே இருக்கணும். இதே கொடுத்துருங்க. மேட்ச் அண்டு வெட்ச் கஸ்டம். அப்புறம் இது வந்து ஹெட்டில் தான் இருக்கும். சோர்ஸ் வந்து கூகுள் ஷீட் தான். ஈவென்ட் டைப் வந்து ஆன் எடிட்டர். எப்போல்லாம் நம்ம எடிட் பண்ணுறோமோ அப்போலாம் இது வந்து ரன் ஆகும். அடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஷீட் இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டாவை ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோவாங்கிறது மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லுக்கப் ஆகி வந்துருச்சு. இன்னொரு டேட்டா போட்டு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சு. அதான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இடையில இருந்து ஒன்று எடுத்து போட்டு திண்டுக்கலுக்கு போட்டு பார்க்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கும் நம்பர் வந்து கரெக்டாக வந்துருச்சு 612 அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இதில் என்ன ஒன்று இதுனா இது வந்து இப்போ கடலூர் அப்படின்றது 617. ஆனால் இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கடலூருங்கிறது 700 இருக்குது, கடலூர்னு 617 இருக்குது. 2 நம்பர் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே வந்துருக்கு 2 இடத்துலையும் கடலூர்னு இங்கே ஒன்று வச்சுருக்கோம், மிஸ்டேக்காக ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கடலூர்னு இங்கே கரெக்டாக ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் ரெண்டுலேயுமே வந்து 617 தான் இருக்குது. ஆனால் 700 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ஷோ ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டில் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேட்ச் வந்து டாப்ல இருந்து பாட்டம் வர மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் எப்படி பண்ணோம்னா மேலே இருந்து நம்ம கீழே வரும், டாப்ல இருந்து கீழே. இந்த நமக்கு என்ன சோர்சஸ் டேட்டா இருக்கோ சோர்சஸ் டேட்டாவில் மேலே இருக்கக்கூடிய டாப் லிஸ்ட்ல இருந்து டாப் வேல்யூல இருந்து கீழே எடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கடலூர்னால இங்கேயே அதோட மேட்ச் வந்து எடுத்துரும், கீழே இருக்கிறது எடுக்காது. இப்போ நமக்கு ஒருவேளை கீழே இருந்து நமக்கு வந்து ரிசல்ட் வரணும், கீழே இருந்தால் மேட்ச் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், மேலே இருந்து நமக்கு தேவையில்லை, கீழே இருக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மகிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே கூகுள் ஷீட்டில் புதுசாக ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஷீட் 1 ஷீட் 2 இதான் வந்து நம்மளோட சோர்சஸ் டேட்டா. இது வந்து மேட்ச் பண்ணக்கூடிய டேட்டா. ஷீட் 1 ஷீட் 2 அப்புறம் காலம் இதில் என்னென்னலாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இது சேவ் கொடுத்துட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னா எரர் வருது. மறுபடியும் ரன் கொடுத்து பாருங்க. எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு சப்போஸ் எரர் அது மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ரன் பண்ணி பாருங்க, அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஷீட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்க கரெக்டாக கடலூருங்கிறதுக்கு இப்போ 700 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு 700 வந்துருச்சு. மற்ற டேட்டா எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்னன்னா கீழே இருந்து லுக்கப் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூவை கீழே இருந்து லுக்கப் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. கோவாங்கிறத கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்பர்ஸ் வந்து லுக்கப் பண்ணிடுச்சு. சப்போஸ் இப்போ ஆந்திர பிரதேஷ் இருக்கு, இதையே நம்ம வந்து மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 553 நம்ம எங்கேருந்து வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து கரெக்டாக லுக்கப் பண்ணுது. இதே ஒரு கீழே நம்ம கொடுப்போம், கீழே வந்து லுக்கப் பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வேல்யூ வந்து இது வந்து 553 இருக்கு, இதுக்கு வேல்யூ வந்து 1000 கொடுக்கலாம். லுக்கப் ஆகுதான்னு பார்க்கலாம். லுக்கப் ஆன மாதிரி தெரில, ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிட்டு இதில் பார்த்தோம்னா 1000 மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவும் வந்து ட்ரிகர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரிகர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே வந்து ரன் ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு ஆன் எடிட் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேட்டா வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் கொடுப்பாங்க. இப்போ 553 வந்திருக்கு. இது என்னன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல, ரெண்டு ப்ரோக்ராம் ஒரே டைம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்டா வந்து வரல. இப்போ ஒரு ஷீட்டை வந்து மேலே இருக்க இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து கீழே இருக்க மேட்ச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த ட்ரிகர் ஃபங்க்ஷன் வந்து முன்ன நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத கொடுத்துருந்ததுனால அதோட என்ட்ரி மட்டும் தான் வந்து அப்லேருந்து டவுனுக்கு வந்து டேட்டா வந்து மேட்ச் பண்ணிட்டு இருந்தது. அதனால் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம்னா இந்த இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் டவுன்லேருந்து அப் மட்டும் அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சுருந்தோம்னா கரெக்டாக வந்து அதோட வேல்யூ வந்து டவுன்லேருந்தே மேட்ச் பண்ணிடும். இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரிப்டில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி கரெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். மறுபடியும் இது அந்த ஸ்கிரிப்டில் லாஸ்ட்டாக கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Ctrl+V கொடுங்க. இப்போ சேவ் கொடுத்து ரன் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா வந்துருச்சு. இது ஒரு தடவை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ரன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் இப்போ அப்டேட்டடாக லாஸ்ட்டில் இருந்து இருக்கக்கூடிய என்ன வேல்யூவோ இப்போ நம்ம அனகாபுத்தூர் 100ன்னு கொடுத்தோம், 1000 கொடுத்தோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா 1000 வந்து எஃபெக்ட் ஆகிருச்சு. எல்லா இடத்துலையும் 1000 தான் இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.